அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த வீடியோவில் படை வீடுனா என்ன, ஏன் முருகனோட அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, மற்ற மாநிலத்திலே இல்லையே, அதனால தான் தமிழ் கடவுள்னு சொல்றோமா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குதாம். அந்த அறுபடை வீடுகள் எப்படி உருவாச்சு, அறுபடை வீட்டிற்கும் உள்ள வரலாற்று பின்னணியில் முருகப்பெருமான் நிகழ்த்திய பல சுவாரஸ்யமான திருவிளையாடல்களையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம் தமிழ் கடவுள் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாம். முருகன் சுப்பிரமணியன் ஆன பிறகு செந்தூரில் சூரபதுமனை வதம் செய்ததற்கு பரிசாக இந்திரன் தன் புதல்வியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றம்ல திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால முருகப்பெருமான் இங்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. இங்க முருகன் கோயில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில் அமைஞ்சிருக்கும். பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவ